மகாராஷ்டிராவின் குயினாவில் எந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது? ஏ 1999 சமோலி நிலநடுக்கம். பி 1993 லாத்தூர் நிலநடுக்கம். சி 1991 உத்தர்காசி நிலநடுக்கம். டி 1967 குயினா நிலநடுக்கம். சரியான பதில் டி 1967 குயினா நிலநடுக்கம். 2 சரியான விடை டி 1967 குயினா நிலநடுக்கம். விளக்கம் 1967 இல் மகாராஷ்டிராவின் குயினா அணை பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் அணை தூண்டப்பட்ட நில அதிர்வுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். இது ரிக்டர் அளவில் 6.6 ஆக பதிவானது. வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்லும் வழியில் அடையாளம் காண வேண்டிய ஒரு வகை ஆபத்து என்ன? ஏ பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு பகுதிகள். பி நன்கு பராமரிக்கப்படும் தோட்டங்கள். சி சுரங்கப்பாதைகள் அண்டர்கிரவுண்ட் டன்னல்ஸ். டி அதிக போக்குவரத்து உள்ள சாலைகள். சரியான பதில் டி அதிக போக்குவரத்து உள்ள சாலைகள். 1 அதிக போக்குவரத்து உள்ள சாலைகள் மாணவர்களின் பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாக இருப்பதால் அவை முக்கிய ஆபத்தாக கருதப்படுகின்றன. சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவது விபத்துகளை தவிர்க்க உதவும். 2 உலகின் மொத்த மக்கள் தொகையில் ஆஸ்திரேலியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? ஏ 25.2%. பி 3%. சி 85.7%. டி 0.33%. சரியான பதில் டி 0.33%. 4 ஆஸ்திரேலியா ஒரு மிகப்பெரிய கண்டமாக இருந்தாலும் அதன் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் மிக குறைந்த அளவான 0.33% மட்டுமே ஆகும். இது ஆஸ்திரேலியாவின் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை காட்டுகிறது. ஏ 25.2% என்பது ஆஸ்திரேலியாவிற்கு மிக அதிகமான அளவு. ஐயுசிஇடி கார்னர் ஐசிடி கார்னர் செயல்பாட்டிற்காக ஒரு மாணவராகவோ அல்லது ஆசிரியராகவோ பதிவு செய்ய என்ன தேவை? ஏ ஒரு பௌதீக முகவரி. பி ஒரு தொலைபேசி எண். சி ஒரு சமூக பாதுகாப்பு எண். டி ஒரு மின்னஞ்சல் முகவரி அண்ட் இமெயில் ஐடி. சரியான பதில் டி ஒரு மின்னஞ்சல் முகவரி அண்ட் இமெயில் ஐடி. 3 ஐயுசிஇடி கார்னர் என்பது கல்வி சார்ந்த டிஜிட்டல் தளமாகும். இதில் பயனர்களை அடையாளம் காணவும் தகவல்களை பகிரவும் மின்னஞ்சல் முகவரி அவசியமானது. இது ஒரு தனித்துவமான பயனர் கணக்கை உருவாக்கவும் கடவுச்சொல் மீட்டமைக்கவும் உதவுகிறது. மாங்கனீசின் ஒரு முக்கிய பயன்பாடு என்ன? ஏ பிளாஸ்டிக் பொருட்களை உருவாக்குதல். பி மின்சாரம் உற்பத்தி செய்தல். சி இரும்பு மற்றும் எஃகு தயாரித்தல். டி கச்சா எண்ணெயை சுத்திகரித்தல். சரியான பதில் சி இரும்பு மற்றும் எஃகு தயாரித்தல். 7 இரும்பு மற்றும் எஃகு தயாரிப்பில் மாங்கனீசு ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இது எஃகை உறுதிப்படுத்தவும் அதன் கடினத்தன்மையை அதிகரிக்கவும் உதவுகிறது. 1 டன் எஃகு தயாரிக்க சுமார் 10 கிலோ மாங்கனீசு தேவைப்படுகிறது. ஒரு அமைப்பு இந்திய மண்ணை எத்தனை முக்கிய குழுக்களாக பிரித்துள்ளது? ஏ 8. பி 6. சி 7. டி 5. சரியான பதில் ஏ 8. 6 இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் ஐகா 1953ஆம் ஆண்டு இந்திய மண்ணை அதன் பண்புகளின் அடிப்படையில் 8 முக்கிய குழுக்களாக பிரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையால் பரிந்துரைக்கப்பட்டபடி வெவ்வேறு நாடுகள் எவ்வளவு கால இடைவெளியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகின்றன? ஏ ஒவ்வொரு 25 முதல் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. பி ஒவ்வொரு 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. சி ஒவ்வொரு 5 முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. டி ஒவ்வொரு 1 முதல் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. சரியான பதில் சி ஒவ்வொரு 5 முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 8 ஐக்கிய நாடுகள் சபையின் பரிந்துரைப்படி பெரும்பாலான நாடுகள் தங்கள் திட்டமிடலுக்காக ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை, சில நாடுகள் 5 ஆண்டுகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துகின்றன. குளிர்காலம் பொதுவாக இந்தியாவில் எந்த மாதங்களில் ஏற்படுகிறது? ஏ மார்ச் முதல் மே வரை, மார்ச் மே. பி அக்டோபர் டிசம்பர், அக்டோபர் டிசம்பர். சி ஜூன் முதல் செப்டம்பர் வரை,
ஜூன் செப்டம்பர். டி. ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, ஜான்வரி பிப்ரவரி. சரியான பதில் டி. ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, ஜான்வரி பிப்ரவரி. 3. இந்தியாவில் குளிர்காலம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நிலவுகிறது. இக்காலத்தில் சூரிய கதிர்கள் இந்தியாவின் மீது செங்குத்தாக விழுவதில்லை. வட இந்தியாவில் இக்காலத்தில் கடும் குளிரும், தென்னிந்தியாவில் மிதமான வெப்பநிலையும் நிலவும். எந்த வகையான நிலவடிவம் 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைத்து 2 நீர்நிலைகளை பிரிக்கிறது? ஏ. ரெக்ஸ் ரெக்ஸ். பி. பிளவு பள்ளத்தாக்கு ரிஃப்ட் வேலி. சி. வளைகுடா கல்ஃப். டி. நிலச்சந்தி இஸ்த்மிஸ். சரியான பதில் டி. நிலச்சந்தி இஸ்த்மிஸ். சரியான விடை டி. சோகஸ்மேலி 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கும் மற்றும் 2 நீர்நிலைகளை பிரிக்கும் குறுகிய நிலப்பகுதி நிலச்சந்தி இஸ்த்மிஸ் எனப்படும். இதற்கு பனாமா நிலச்சந்தி ஒரு சிறந்த உதாரணமாகும். முக்கியமாக அதிக வெப்பநிலையால் ஏற்படும் உருமாற்றத்திற்கான சொல் என்ன? ஏ. தொடு உருமாற்றம் கான்டாக்ட் மெட்டமார்பிசம். பி. இயக்க உருமாற்றம் டைனாமிக் மெட்டமார்பிசம். சி. பிராந்திய உருமாற்றம் ரீஜனல் மெட்டமார்பிசம். டி. வெப்ப உருமாற்றம் தெர்மல் மெட்டமார்பிசம். சரியான பதில் டி. வெப்ப உருமாற்றம் தெர்மல் மெட்டமார்பிசம். வெப்ப உருமாற்றம் என்பது பாறைகள் அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தப்படும்போது அவற்றின் வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகள் மாறுவதை குறிக்கிறது. இது பொதுவாக எரிமலை குழம்பு பாறைகளுடன் தொடர்பு கொள்ளும்போது நிகழ்கிறது. வட அமெரிக்காவில் உள்ள பெரிய பண்ணைகளில் செம்மறி ஆடுகளுக்கு முதன்மையாக எந்த வகையான நிலம் பயன்படுத்தப்படுகிறது? ஏ. வனப்பகுதிகள். பி. வளமான மேய்ச்சல் நிலங்கள். சி. வறண்ட அரிதான மேய்ச்சல் நிலங்கள். டி. ஈரநிலங்கள். சரியான பதில் சி. வறண்ட அரிதான மேய்ச்சல் நிலங்கள். சரியான விடை சி. சோகஸ்மேலி செம்மறி ஆடுகள் வறண்ட நிலப்பகுதிகளில் உள்ள குறைவான பொருட்களைக் கொண்டு உயிர் வாழக்கூடியவை, எனவே இவை வறண்ட அரிதான மேய்ச்சல் நிலங்களில் வளர்க்கப்படுகின்றன. வட அமெரிக்காவின் மேற்குப் பகுதிகளில் இத்தகைய பெரிய பண்ணைகள் அதிகம் உள்ளன. மகாராஷ்டிராவின் எந்த பகுதியில் இடைநிலை காடுகள் காணப்படுகின்றன? ஏ. வடக்கு மகாராஷ்டிரா நார்தர்ன் மகாராஷ்டிரா. பி. தெற்கு மகாராஷ்டிரா சதர்ன் மகாராஷ்டிரா. சி. மேற்கு மகாராஷ்டிரா வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா. டி. கிழக்கு மகாராஷ்டிரா ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா. சரியான பதில் டி. கிழக்கு மகாராஷ்டிரா ஈஸ்டர்ன் மகாராஷ்டிரா. 1. சரியான விடை டி. சோகஸ்மேலி மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதியில் மழை பொழிவு மிதமாக இருப்பதால் அங்கு பசுமைமாறா மற்றும் இலையுதிர் காடுகளுக்கு இடைப்பட்ட இடைநிலை காடுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக கட்சிரோலி மற்றும் சந்திராபூர் மாவட்டங்களில் இத்தகைய காடுகள் அதிகம் உள்ளன. 1492 இல் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டம் எது? ஏ. ஆசியா ஏசியா. பி. வட அமெரிக்கா நார்த் அமெரிக்கா. சி. ஐரோப்பா யூரோப். டி. தென் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா. சரியான பதில் பி. வட அமெரிக்கா நார்த் அமெரிக்கா. 8. 1492 ஆண்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிக்க முயன்றபோது தற்செயலாக வட அமெரிக்க கண்டத்தை வந்தடைந்தார். இது ஐரோப்பியர்கள் புதிய உலகத்தை கண்டறியவும் அங்கு குடியேறவும் வழிவகுத்தது. அண்டார்டிகாவில் சில தாவரங்கள் எந்த வகையான நிலத்தில் வளர்கின்றன? ஏ. எரிமலை மண். பி. உள்நாட்டுச் சமவெளிகள். சி. மணல் கடற்கரைகள். டி. பனியற்ற கடலோர பாறை நிலம். சரியான பதில் டி. பனியற்ற கடலோர பாறை நிலம். சரியான விடை டி. சோகஸ்மேலி அண்டார்டிகாவின் பெரும்பகுதி பனியால் மூடப்பட்டிருந்தாலும் கோடை காலத்தில் பனியற்ற கடலோர பாறை நிலங்களில் பாசிகள் மற்றும் லிச்சன்கள் போன்ற தாவரங்கள் வளர்கின்றன. இக்கண்டத்தில் சுமார் 2% நிலப்பரப்பு மட்டுமே பனியற்ற நிலையில் காணப்படுகிறது. காற்றில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ள பூமியின் நீரின் கூறு எது? ஏ. நீராவி வாட்டர் வேப்போர். பி. மேகங்கள் கிளவுட்ஸ். சி. மூடுபனி ஃபாக். டி. மழைப்பொழிவு ரெயின்ஃபால். சரியான பதில் ஏ. நீராவி வாட்டர் வேப்போர். 1. வளிமண்டலத்தில் வாயு நிலையில் காணப்படும் நீர் நீராவி என்று அழைக்கப்படுகிறது. இது ஈரப்பதத்திற்கு முக்கிய காரணமாகும். நீர் சுழற்சியில் காற்றில் நேரடியாக கலந்திருக்கும் நீரின் வடிவம் இதுவே ஆகும்.
பின்வருவனவற்றில் ஒரு பயணிக்கு அவசியமான கருவியாக கண்டறியப்பட்டது எது? ஏ. ஒரு அளவுகோல். பி. ஒரு வரைபடம். சி. ஒரு திசைகாட்டி. டி. ஒரு பாகைமானி. சரியான பதில் பி. ஒரு வரைபடம். சரியான விடை பி. சோகஸ்மெலி. ஒரு வரைபடம் என்பது புவியியல் ரீதியாக இடங்களை கண்டறியவும் பயணப்பாதையை திட்டமிடவும் உதவும் மிக முக்கியமான கருவியாகும். இது தூரம், திசை மற்றும் நிலப்பரப்பு பற்றிய துல்லியமான தகவல்களை பயணிக்கு வழங்குகிறது. தாமிரம் வெள்ளீயத்துடன் கலக்கும்போது என்ன உற்பத்தி செய்யப்படுகிறது? ஏ. அலுமினியம், அலுமினியம். பி. வெண்கலம், பிரான்ஸ். சி. எஃகு, ஸ்டீல். டி. பித்தளை, பிராஸ். சரியான பதில் பி. வெண்கலம், பிரான்ஸ். தாமிரம் மற்றும் வெள்ளீயம் ஆகியவற்றைச் சேர்ப்பதன் மூலம் வெண்கலம் என்ற உலோகக் கலவை உருவாகிறது. இது பொதுவாக 88% தாமிரம் மற்றும் 12% வெள்ளீயம் கொண்ட கலவையாகும். தவறானவை. அலுமினியம் என்பது ஒரு தனிமம், உலோகக் கலவை அல்ல. சுற்றுலாத்துறை சுற்றுச்சூழலில் எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும்? ஏ. எதிர்மறையான தாக்கங்கள் மட்டுமே. பி. குறிப்பிடத்தக்க தாக்கங்கள் இல்லை. சி. நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் இரண்டும். டி. நேர்மறையான தாக்கங்கள் மட்டுமே. சரியான பதில் சி. நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் இரண்டும். சரியான விடை சி. சோகஸ்மெலி. சுற்றுலாத்துறை இயற்கை எழிலை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் நேர்மறை உதவும், அதே வேளையில் மாசுபாடு மற்றும் இயற்கை வளச்சிதைவுக்கும் எதிர்மறை காரணமாகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?